எந்த மாணவன் எங்கே குடிக்காமல் இருக்கான்? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்தோன்னே ஊழலை ஒழிச்சிட்டோம் சொல்கிறீங்கல்ல, எங்கே நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் மதுவை ஒழிச்சிட்டோம், மாணவர்கள் மது அருந்துறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். ஆதாரத்துக்கு நீங்கள் காட்டுங்க, இல்லைங்கிறத காட்டுங்க. ஆனால் நான் மாணவர் குடிக்கலாங்கிறதுக்கு நான் காட்டுறேன் ஆதாரம். மாணவர் குடிச்சு ரோட்டில் உட்காந்து குடிக்கிறாங்க. கரூர் கூட்டத்தில் அது என்னமோ என்ன டேஷுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு முதலமைச்சர். இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததே கிடையாதுங்க. அந்த டேஷ்னா அதில் நம்ம என்ன போட்டுக்கிறது, என்ன வார்த்தையை போட்டுக்கிறதுன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் தான் சொல்லணும். இதுக்கு பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் கூட இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசினது கிடையாது. ஆனால் சீமான் அண்ணன் ஒரு மேடைக்கு குறைந்தபட்சம் 10 புத்தகமாவது பேசுவார். அவர் பேசுகிற புத்தகங்களை தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கருத்துக்களெல்லாம் மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா மாணவன் வளருவான். நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த எல்இடி டிவியில் மாணவர்கள்ட்ட ஒளிபரப்புற அந்த காட்சி வந்து விஜய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் என்ன டேஷுக்கு நான் போட்டுக்கிறேன், நீங்கள் என்ன வேணும் போட்டுங்க அப்படிங்கிறாரு. இப்பயும் கரூர் வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். இது என்னங்க இது வேடிக்கையாக இருக்குது. ஒரு நாட்டோட முதலமைச்சரை வந்து யார் தடுத்துட முடியும்? யார் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அண்ணா வணக்கண்ணே. கடந்த விட நடிகர் விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்திருந்தாங்க. இப்போ தாவேக்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க, நினைவுச்சின்னம் வைக்க போறதா சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னென்ன? அதாவது அரசு பணி அப்படிங்கிறது தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அதாவது என்னென்ன தகுதி இருக்குதுன்னா, அவங்க வகுப்பு வாரி அடிப்படையில் பிரித்து வருவாங்க. அப்புறம் தேர்வு எழுதி வருவாங்க. தேர்வு எழுதி வர்றதுக்கெல்லாம் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு தேர்வுக்காக தயார் பண்ணிக்கிட்டு நிறைய செலவு பண்ணி படிக்கிறாங்க. பல பேர் புத்தகம் கூட வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வயலில் வேலை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் வயலில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்து அந்த காசை வச்சு அந்த தேர்வுக்கு பயிற்சி புத்தகம் வாங்கி படித்து கஷ்டப்பட்டுட்டு 1 மார்க்கு 2 மார்க்கில் அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ண முடியாமல் சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த கண்ணால் பார்க்குறோம். ஆனால் எந்த விதமான அறிவும் இல்லாமல் ஒரு சினிமா நடிகர் கூட்டத்துக்கு போகிற அவருடைய ரசிகர்கள் வந்து 41 பேர். அவங்களுடைய இது முழுக்க அவர்களுடைய, நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து 12 மணிக்கு கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு காவல்துறையில் அவர் வர்றது 7 மணிக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் வித்தியாசத்தில் வர்றாரு பாருங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே கூடின மக்கள்ங்கிறது ரொம்ப அளவு கடந்த மக்களாக போயிட்டாங்க. ஒரு நடிகர்னா பொதுவாக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க, போடாதவங்களும் வந்து பார்க்க வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு. அங்கே வரும்போது அதில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நடக்குது. அதில் 41 பேர் அந்த இடத்துல சாகுறாங்க. அதில் குழந்தைகளும் குடல் நசுங்கி குடல் பிதுங்கி தலை மிதிப்பட்டு சாகுறாங்க. அவரை நான் பார்க்குறேன். அவர் கரூரில் பேசின அந்த காணொலியை பார்த்தேன். அவர் ரொம்ப அதாவதுங்க, இந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் காமராஜர் அப்படிலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அவர் அரசியலில் பயணம் மேற்கொண்டு ரொம்ப அனுபவப்பட்டு அடிபட்டு அதுக்கு பிறகு பல நெருக்கடிகளுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவரை தன்னை முழுமையா தகுதிப்படுத்திக்கிறாரு. அவருடைய மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாகரிகமான பேச்சா இருக்கும். நீ அதுக்கு பிறகு வந்தவங்களும் கூட அந்த முதலமைச்சர் பதவிக்குன்னு வரும்போது அந்த இடத்துக்கு அவங்க கட்சி மேடை வேற. ஒரு முதலமைச்சராக பேசும்போது ரொம்ப சரியா பேசணும். அவர் ரொம்ப மக்களை மெஸ்மரிசம் பண்ற மாதிரி பேசுறாரு, அரசியல் படுத்துற மாதிரி பேசுறாரு, மெஸ்மரிசம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி வீட்டு பிள்ளை, நீங்க தங்கச்சி வீட்டு பிள்ளை, அக்கா வீட்டு அக்கா, என் அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு இறந்துட்டாங்க, அதனால நான் அரசு பணி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுறாரு. நீங்க தங்கச்சி வீட்டு பிள்ளை அக்கா வீட்டு பிள்ளையா இருந்தா கிட்டத்தட்ட அந்த கரூர் மரணம் நடந்து நீங்க 1 வாரம் எதுவுமே பேசல. மறுநாளே உங்களுக்கு துடிச்சிருக்க வேணாம். இப்போ எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் பதறிடுவேன், கலங்கிடுவேன், எனக்கு எங்கே இருக்காங்கன்னு அந்த பணத்தை பார்க்கணுங்கிற இதில் நான் ஓடுவேன். நீங்கள் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சியெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் 1 வாரத்துக்கு வாயே திறக்காம இதுக்கு இடையில நீங்கள் போய் மலேசியாவிலே எங்கே நினைக்கிறேன் அந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் டான்ஸ் ஆனீங்களா இல்லையா? அப்படி அதெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டோம். எப்படி முடியும்? நம்ம பழிய போட்டுட்டாங்க. அதுதான் சொல்றாரு அவர், அதுதான் சொல்றாரு. பழிய போட்டாங்க. இப்ப நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. ஏங்க இவ்வளவு நாளா சொன்னீங்க, ரைட்டுங்க, எதிர்கட்சியா இருந்தீங்க, பழிய போட்டாங்க. இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல, நீங்க நிரூபிங்களேன்.
வழக்கு சிபிஐல நடக்கட்டுங்க. உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்குங்க. உங்களுக்கு ஃபேவரான காவலர்களை வச்சிருக்கீங்க. ஐஜில இருந்து கமிஷனர்ல இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவானவங்க தான் நீங்க வச்சிருக்கீங்க. அவங்கள வச்சு ஆய்வு பண்ணுங்களா நீங்க? சிஐடி உங்க கையில இருக்குல்ல. இப்பயும் கரூர் வரவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இது என்னங்க இது வேடிக்கையா இருக்கு. ஒரு நாட்டோட முதலமைச்சரை வந்து யாரு தடுத்துட முடியும்? யாரு தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏங்க எதிர்கட்சியும் வலிமையான எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சியா இல்ல, வலிமையான எதிர்கட்சியாவே இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சர் வந்து நீங்க எப்படி இங்க வராதீங்கன்னு யார் சொல்லி தடுக்க முடியும்? இது சும்மா அதுதான் நான் முன்னாடி உங்கள்ட்ட தொடக்கத்தில் சொன்னேன். மக்களை அரசியல் படுத்தணும். ஒரு மெஸ்மரிசம் பண்றாரு. அவரை வந்து அங்க வந்து அழுகுறாரு. மேடையில முதலமைச்சர் வந்து அழுகுறாரு. இந்த அழுகை எங்க வந்திருக்கணும்? அந்த 41 பேர் செத்தாங்க பாருங்க, அங்க நீங்க கரூர்ல தங்கிட்டு நீங்க அழுது இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேச பொதுமக்களே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு மறுப்பு அந்த கரூர் பிரச்சனைக்கு யாருமே இதுவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயோ உண்மையிலே இது யதார்த்தமா நடந்ததுதான். இன்னொரு செய்தி நான் படிச்சேன். இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஷூட் பண்றதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ண முன்னேற்பாடுன்னு சொல்றாங்க. அது ஜனநாயகம் படத்துக்கு அப்பெல்லாம் ஜனநாயக படம் ஷூட்டிங்ல இருந்துச்சு. அது நான் என்னுடைய கருத்துக்கு மட்டும் இல்லை, இது நக்கீரன் அது சம்பந்தமா ஒரு இது பேசியிருக்காரு. அது ஒரு ஆதாரம்லாம் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அதை தான் பண்ணுனீங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படி செத்தவங்களுக்கு அப்படி போனவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னு கேளுங்க, இங்க எவ்வளவோ பேர் ஒரு பக்கம் படிச்சுட்டு உட்காருக்கான், இன்னொரு பேர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவன் பல லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கானவெல்லாம் இல்ல, பல லட்சக்கணக்கான பேர் நாட்டுக்காக வாழ்க்கையை குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு உட்காருக்கான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள்ல இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டுகள் விடுங்க, அவங்க எல்லாம் கமிஷனிஸ்டா போயிட்டாங்க. எங்க கமிஷன் கிடைக்குமோ அங்க போயிடுறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்கள்ல எவ்வளவோ பேரு இப்ப நல்ல கண்ணையாவுடைய வாரிசுகள் இருக்காங்க, காமூசியோட வாரிசுகள் இருக்காங்க, சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க, தோழர் ஜீவானந்தத்தினுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. அவ்வளவு இவங்களாம் வந்து போராளிகளா இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய போராளிகளுடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இது கொடுத்தோம்னா இவங்க இந்த நாடும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்ல ஒரு சிந்தனை வளர்ச்சி பெறுவாங்க. கரூர் கூட்டத்தில் அது என்னமோ என்ன டேஷுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு முதலமைச்சர். இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததே கிடையாதுங்க. அந்த டேஷ்னா அதில் நம்ம என்ன போட்டுக்கிறது, என்ன வார்த்தையை போட்டுக்கிறதுன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் தான் சொல்லணும். இதுக்கு என்ன அந்த டேஷ்னு ஒரு வார்த்தை நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதுல என்ன வார்த்தையை நம்ம போடுறது? ஒரு பெண்ணு பாக்குறாங்க, ஒரு ஆண் பாக்குறாங்க, இல்ல ஒரு கல்லூரி மாணவன் பாக்குறான், ஒரு பள்ளி மாணவன் பாக்குறான், ஒரு சின்னதா படிக்கக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 10 வயசு மாணவன் பாக்குறான். அவன் என்ன அந்த வார்த்தை அந்த இடத்துல என்ன வார்த்தையை போட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் ஒரு நாட்டோட முதலமைச்சராங்க. அப்படியா பண்ண அண்ணா, நீங்க ஒரு ஆசிரியர்னு சொல்றீங்க. இப்போ சமீபத்தில் கரூர்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின காணொலியை ஒரு அரசு பள்ளியில தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியரா? வேடிக்கையா இருந்துச்சு, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னன்னா, பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மாணவர்கள்ட்ட நல்ல சிந்தனைகளை விதைக்கிற ஒரு களம். அந்த களத்தில் கொண்டு போய் நாம் நஞ்சை விதைக்கக்கூடாது, நம்ம நஞ்சை விதைக்கக்கூடாது. சீமான் இருக்காங்கல்ல, அவங்க கட்சி மேடைகளில் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் ஒருத்தர் கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசுகிறதே கிடையாது. ஒரு புத்தகத்தை நீங்கள் எங்கேயாவது மாற்று கட்சியினர் இருந்தீங்கன்னா, மாற்று சிந்தனையாளர் இருந்தீங்கன்னா, இந்த தலைவர் இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்காரு, இந்த அரசியல் கட்சி தலைவர் இதை பற்றி பேசியிருக்காரு, நீங்கள் சான்று கொடுங்க. பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் கூட இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசினது கிடையாது. ஆனால் சீமான் அண்ணன் ஒரு மேடைக்கு குறைந்தபட்சம் 10 புத்தகமாவது பேசுவார். அவர் பேசுகிற புத்தகங்களை தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அவன் மாணவன் வளருவான். நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த எல்இடி டிவியில் மாணவர்கள்ட்ட ஒளிபரப்புற அந்த காட்சி வந்து விஜய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் என்ன டேஷுக்கு நான் போட்டுக்கிறேன், நீங்கள் என்ன வேணும் போட்டுங்க அப்படிங்கிறாரு. பள்ளி மாணவன் கேட்டாலும் என்ன பண்ணுவான், ஒன்று வன்முறையை கையாளுவான், வன்முறையை கையில் எடுப்பான். நீங்கள் ஒன்று தாங்க, நீங்கள் மாணவர்கள் அடுத்த தலைமுறையை வந்து நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா இவர்களுடைய கட்சி வளர்ச்சிங்கிறது இனிமேல் இருக்காது. இன்னைக்கு 12ஆவது படிக்கிற மாணவன் அடுத்த வருஷம் 18 வயசு வாக்களிக்கிறதுக்கு தகுதி ஆகிடுறான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இளைஞர் சமுதாயம் சரியா இருக்கக்கூடாது. ஈழத்தில் என்ன பண்ண தெரியுங்களா, இந்த போராட்டம் அமைதி பெற்ற பிறகு, மௌனமான பிறகு, அன்னைக்கு இருந்த அந்த ராஜபக்ஷ அரசாங்கம் என்ன பண்ணா, கொண்டு வந்து தமிழர்கள் இருக்க பகுதியில் கஞ்சா, அபினு, கொக்கைனு இதெல்லாம் அந்த இளைஞர்கள்ட்ட வாலண்டியாக பழக்கணும். நான் ஒரு செய்தியில் படித்தேன், வாலண்டியாக பழக்கணும். ஏன்னா இந்த புரட்சி குணம் அவங்கள்ட்ட தமிழர்கள்ட்ட இயல்பாகவே இருக்குது, அது வந்துடக்கூடாது. அவனை போதைக்கு அடிமையாக்கணும், அவனை மூழ்க வச்சுட்டு அவன் புரட்சி சிந்தனை வராது அப்படின்னு அதை பழக்கணும். ஆனால் அதுபோல்
தமிழ்நாட்டில் கடந்த 60-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது போல் தமிழ்நாட்டில் மதுவை ரொம்ப பகிரங்கமாக கொடுத்தாங்க. இந்த புதுசாக மாற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற இந்த விஜய் தலைமையிலான தாவேக அரசும் இதை தான் செய்து. மெக்காலே என்ன பண்ணனா, மெக்காலே ஆங்கிலேய கல்வி திட்டத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கு மெக்காலே வந்து பயணிக்கிறான். என்ன பண்ணுறான், இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஏன்னா இது ஒரே நாடு கிடையாது, இது பல நாடுகளாக இருந்த ஒரு ஒன்றியம் இது. அப்போ எல்லாம் பல இனங்கள் வாழ்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான். என்னென்னா, இவன் ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி இருக்கிறான், இது மற்ற நாடுகள் மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தனும் ஒரு சிந்தனைக்கு சிந்திக்கிறான். அப்போ இவனை என்ன பண்ணணும்னா, இவனை முழுமையாக அவன் உருவத்தால் மட்டும்தான் ஒரு தமிழனாக இருக்கணும், ஒரு பெங்காலியாக இருக்கணும், மராட்டியனாக இருக்கணும், ஒரு தெலுங்கனாக இருக்கணும், ஒரு மலையாளியாக இருக்கணும். ஆனால் அவன் சிந்தனையால் அவன் முழுமையாக ஒரு ஆங்கிலேயனாக இருக்கணும் அப்படின்னு திட்டம் வகுத்து கொடுத்தான் பாருங்கள். அந்த திட்டம் தான் அவன் போட்டு கொடுத்த கல்வி முறை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை முழுமையாகவே நம்ம உருவத்தால் தான் தமிழ், ஆனால் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய பண்பாடு எல்லாமே நீ கிட்டத்தட்ட ஆங்கில கலாச்சாரத்துக்கு நம்ம சுத்தமாக அடிமையாயிட்டோம். அவன் போட்டு கொடுத்த மெக்காலே போட்டு கொடுத்த திட்டம். அதுபோல் திராவிட கட்சிகள் போட்டு கொடுத்த திட்டத்தை இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 60 நாட்களாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற தாவேகாவும் ரொம்ப தெளிவாக செயல்படுத்துகிறாங்க. மாணவனை வந்து போதையிலே வச்சுக்கணும். என்ன போதையில் இருக்கணும், நீங்கள் எங்கே குடிக்காமல் இருக்கான், எந்த மாணவன் எங்கே குடிக்காமல் இருக்கான் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்தோன்னே ஊழலை ஒழிச்சிட்டோம் சொல்கிறீங்கல்ல, எங்கே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மதுவை ஒழிச்சிட்டோம், மாணவர்கள் மது அருந்துறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். ஆதாரத்துக்கு நீங்கள் காட்டுங்க, இல்லைங்கிறத காட்டுங்க. ஆனால் நான் மாணவர் குடிக்கலாங்கிறதுக்கு நான் காட்டுறேன் ஆதாரம். மாணவர் குடிச்சு ரோட்டில் உட்காந்து குடிக்கிறாங்க. ரோட்டில் நீங்கள் எவ்வளோ படை இருக்குது, சிங்கப்பெண்ணு படை இருக்குது, காவல்துறை இருக்குது, ஆனால் ரோட்டில் வச்சுட்டு குடிக்கிறான். பள்ளி போயிட்டு வர பெண்ணுங்கள்லாம் குழந்தைகள் போகிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க போகிறாங்க, ஆம்பளை குழந்தைங்க போகிறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரோட்டில் உட்காந்து வச்சுக்கிட்டு பாட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாற்றுன்னு சொன்னால் இப்போ நம்ம அதிலே பார்த்துக்கலாமே. நீங்கள் மாற்றுங்கிறது ஒரு பெருசாக தமிழ்நாட்டை இப்போ இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் பரட்ட வேண்டியதில்லை. இந்த செயல்பாடுகள் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது ஒழிஞ்சிருக்கா? இல்லை, நான் சொல்கிறேன் இல்லை, நான் ஆதாரம் காட்டுறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரம் இருக்குது, நாங்கள் ஒழிச்சிருக்கோன்ட்டு. 717 கடை மூடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்கே நான் சாரை அவன் குடிக்காமல் இருக்கிறான், இங்கே எங்கே குடிக்காமல், எல்லாம் குடிக்கிறான், எல்லா இளைஞர்களும் குடிக்கிறான், எல்லா மாணவர்களும் குடிக்கிறான். அப்போ உங்களுடைய திட்டம் என்னென்னா, இனிமே தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சிந்தனை உள்ள இளைஞர்கள் இருக்கக்கூடாது. அவன் இருந்தான்னா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான உள்ள கார்பரேட்டுகளுடைய செயல்பாடு இருக்கிற இந்த பொம்மைகள் இருக்காங்கல்ல, இந்த பொம்மைகள் இங்கே ஆள முடியாது. இது நான் அது பேசுறதுக்காக பேசல, உண்மையாக இதை தான் சொல்கிறேன். ஏன்னா 60 வருஷமாக நம்ம இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ சரி, புதுசாக வந்தவர் ஒரு புது இளைஞர், அவர் 51 வயசு தான் முதலமைச்சருக்கு. அவர் தான் வந்திருக்கிறாரு, அவர் ஏதோ புதுசாக மாற்றுவார்னு பார்த்தா ஒரு மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அதே போதை, அதே திரை மயக்கம். முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் திரைத்துறையிலிருந்து முதலமைச்சராக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆனால் அதே சமயத்தில் இளைஞர்களை, உங்களுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகம் திரை போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோட உங்கள் ஆட்சியை நடத்துங்க. எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தலைமுறை தமிழ்நாட்டு பிள்ளைகளை அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைங்க. நன்றி.